வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிக்கையாக 1 கிலோ பருப்பு 1 கிலோ சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4500 விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். நான்காவதாக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3500 விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 15000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆறாவதாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஏழாவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்த ஆட்டோ வாங்குவதற்காக ரூபாய் 75000 மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். எட்டாவதாக அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர இடஒதுக்கீடு 10 விழுக்காடாக உயர்த்தப்படும்